ஆனா படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி யாருன்னா மிதுன ராசி. பொதுவாவே இந்த ராசிக்காரர்கள் 18 வயசு வரைக்கும் செத்து பொழகினும் உழைச்சி உங்க கணவனுக்கு கொடுக்கறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். ஆசையா ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டார். அவருடைய கமிட்மெண்ட்டுக்கு தான் உங்களுடைய உழைப்புகள் இருக்கும். இதோடைய விரக்தி கணவன் மனைவிக்குள்ள சச்சரவு வரும். நாளடைவில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு 27 வயசு 29 வயசுக்குள்ள இந்த பிரச்சனைய ஸ்பேஸ் பண்ணுவீங்க. மிதுன ராசிக்காரர்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ அண்ணனோ உங்க மேல போராமப்படுவாங்க. நீங்க இறந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சொத்து அதுவும் நம்மளுக்கு தான் வேணும் அப்படின்னு ஏவல் சூனியமே 25 வயசுக்கு மேல மிதுன ராசிக்காரர்களுக்கு பண்ணத்தாங்க செய்வாங்க. கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற என்ன பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். பொதுவா மிதுன ராசி ஒரு ஆண் ராசி. செம்ம பிரில்லியன்ட் நீங்க தான். படிப்புல ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் தேர்ட், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் தான். அப்படி ஒரு பிரில்லியண்டான ஒரு படிப்பு நீங்க தான். குழந்தையில இருந்தே செம்ம ஆக்டிவிட்டிஸா இருப்பீங்க. சுறுசுறுப்பு அதிகமா இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்காது, குரு கடாட்சியம் இருக்கும். சின்ன வயசுலயே உங்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு வந்துட்டு போயிடும். 12th காலேஜ் படிக்கும் போது இப்படி படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய உங்களுக்கு பூர்வீக சொத்து ஒரு பக்கம் இருக்கும். அதை பத்தி கேர் பண்ண மாட்டீங்க. தன்னுடைய இலக்கு எல்லாமே ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு உயர்ந்த பதவியில வரணும், அற்புதமா வாழணும், தன்னுடைய தாய் தகப்பனுடைய சந்தோஷமா வாழணும், இப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லயே உங்க வாழ்க்கை பாதி நாள் ஓடிடும். ஆனா படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி யாருன்னா மிதுன ராசி. பொதுவாவே இந்த ராசிக்காரர்கள் 18 வயசு வரைக்கும் செத்து பொழகினும். ஏன்னா ராகு மகாதிசை ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு வந்துட்டு போகும். அடுத்து குரு மகாதிசை உங்ககிட்ட வரும். சின்ன வயசுலயே குரு வந்து போயிடுவார். சின்ன வயசுல என்னென்ன யோகங்கள் வேணுமோ அந்த யோகத்தெல்லாம் கொடுத்துருவார். அடுத்து வர்றது சனி மகாதிசை. இந்த சனி மகாதிசை தான் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடும். சனி பகவான்னா அப்பாக்கும் உங்களுக்கும் ஆகாது. அது ஆணா பிறந்திருந்தீங்கன்னா முழுமையாவே ஆகாது. உங்களுக்கு அகைன்ஸ்டா, உங்க தாய்க்கு அகைன்ஸ்டா, உங்க குடும்பத்துக்கு அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய தருணத்துல அவர் மேல ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படும். உங்க மேலையும் கேர் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை மிதுன ராசியில பெண் ஜாதகமா இருந்திருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் அப்பாவுக்கு கடன் அதிகமா இருக்கும். பெண் குழந்தை மேல பாசம் இருக்கும், ஆனா கடன், வறுமை, கஷ்டப்பட்டு உங்களை கரையேற்றக்கூடிய அளவுக்குண்டான டாக்டருக்கு படிக்கக்கூடிய அமைப்புல டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்க வைக்கக்கூடிய தருணம் உங்க அப்பாவுக்கு உண்டு. ஒரு கட்ட கால வயதுல திருமணமே நடந்துரும். அந்த திருமணம் நடந்திருந்தா கூட நீங்க தான் உழைச்சி தேடி அந்த மணாளனுக்கு கஞ்சி ஊத்தணும். அந்த மணாளன் வேலைக்கு போவாரான்னு கேட்டது சாத்திய கூறு கம்மி தான். ஏன்னா நீங்க ஆண் ராசி. மிதுன ராசியில பிறந்த பெண்கள் ஆண் ராசி. உழைச்சி உங்க கணவனுக்கு கொடுக்கறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். ஆசையா ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டார். அவருடைய கமிட்மெண்ட்டுக்கு தான் உங்களுடைய உழைப்புகள் இருக்கும். இதோடைய விரக்தி கணவன் மனைவிக்குள்ள சச்சரவு வரும். நாளடைவில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு 27 வயசு 29 வயசுக்குள்ள இந்த பிரச்சனைய ஸ்பேஸ் பண்ணுவீங்க. அப்படி 27-9 வயசுக்கு மேல உங்க குடும்பத்துல இருந்து தனியா போயிடுவீங்க. மாமியார் வேண்டாம், மாமனார் வேண்டாம், அண்ணன் தம்பி வேண்டாம், நம்ம உழைச்சி நம்ம கஞ்சி குடிச்சுக்கலாம் அப்படின்னு குழந்தை குட்டி பிறந்து அந்த குழந்தைகளை தனியா வளர்க்கக்கூடிய தருணமும் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சில ஜாதகங்கள் மிதுன ராசியில உள்ள பெண்களுக்கும் அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய தருணமும், இல்ல அப்பாக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கக்கூடிய தருணமும்,
இல்ல தேவையில்லாத ஒரு தப்பான சேர்க்கனால உங்களை விட்டு பிரியக்கூடிய தருணமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. மிதுன ராசிக்காரர்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ அண்ணனோ உங்க மேல போராமப்படுவாங்க. நீங்க இறந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சொத்து அதுவும் நம்மளுக்கு தான் வேணும் அப்படின்னு ஏவல் சூனியமே 25 வயசுக்கு மேல மிதுன ராசிக்காரர்களுக்கு பண்ணத்தாங்க செய்வாங்க. கவனமா இருந்துக்குங்க. உங்க அண்ணன் தம்பியுடைய விஷயத்துல கொஞ்சம் விலகி இருங்க. அதுக்காக அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்ல விரும்பல. விலகி இருந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட பழகுனீங்கன்னா ஒரு குறை கூட கிடையாது. கவனமா இருந்து. எங்க வீட்டுல அடிக்கடி வந்து சுபகாரியங்கள் ஏதாவது தடைப்பட்டுட்டே இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன? சுப காரியத்துக்கு உண்டான கிரகம் குரு பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான். ஆனா உங்க ஜாதகத்துல குரு பகவான் சின்ன வயசுல வந்து போயிட்டாரு. குரு கடாட்சியம்னா உங்களுடைய பார்வை உங்களுடைய தன்மையில தான் உங்க அண்ணனுக்கோ உங்க அக்காக்கோ கல்யாணமோ குழந்தை குட்டி பிறக்கதோ உங்க கடைக்கண் பார்வனாலதான் உண்டு. ஆனா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. ஏன்னா நீங்க சின்ன குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்ன குரு பலன் வேணும்? படிப்பு மட்டும்தான் வேணும். அப்ப அந்த படிப்போடைய தருணம் ஒரு உதாரணத்துக்கு 17-20 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு குரு பலன் வந்துட்டு போயிடும். அதுக்கு மேல சனி மகாதசை நடக்கும் போகுது நீங்க சஞ்சரவு தான் படுவீங்க. ஏணிப்படியில ஏறணும்னு ஆசைப்படுவீங்க, வலிக்கு அடிச்சு கீழே விழுவீங்க. நாளைக்கு ஏறதே வேணாண்டா, நம்ம உட்கார்ந்தே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஏணிப்படியை கூட ஏறாம கீழே தான் இருக்கு. எங்க வீட்டுல சுத்தி ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அதிகமா கண் திருஷ்டியோ பொறாமையோ நிறைய வந்து கெட்ட பார்வைகளோ தான் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி பார்வைகள் வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான? பொதுவாகவே நீங்க வந்து எந்த பொருளும் வாங்க ஆசைப்பட மாட்டீங்க. மிதுனராசிக்காரங்க இருக்கிற பொருளை வச்சு நான் சிறப்பா வாழணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா ட்ரீம் எல்லாம் பெருசா இருக்கும். அந்த ட்ரீமோடைய பெருசா இருக்கும். அந்த பெரிய பொருள் வாங்கும் போது தற்பெருமை உங்ககிட்ட இருக்கும். தற்பெருமை எப்படின்னா தன்னுடைய ஃப்ரெண்டுங்கள் கிட்டயோ அக்கம் பக்கத்துலயோ நான் ஒரு கார் வாங்கிட்டேன், நான் ஒரு டிவி வாங்கிட்டேன், நான் வாங்கிட்டேன், எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டீங்க, நான் வாங்கிட்டேன்னு சொல்லும் போது இந்த வயசுல இவன் வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை அவங்க பரப்போது தேவையில்லாத பார்வை டிஸ்டிக்கு ஆள்பட்டு கீழே மேல உளுந்து வருவீங்க. அது பைக் ஓட்டும் போதோ நடக்கும் போதோ கை கால் பெயின்ல முதுகு பெயின்ல ஏன் ஒருத்தங்களுக்கு எலும்புகள்லாம் கிராஸ் ஆகும், அதாவது கிராக் ஆகும். கிராக் ஆகக்கூடிய அளவுக்கு உண்டான ஆக்சிடென்ட் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. தொழில் தடை, தொழில் முடக்கம், சுகாதார சுப காரியங்கள் நடக்காமல் இருப்பது, தீய சக்திகளின் பாதிப்பு நடக்கிறது. எங்களுக்கு எப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்கறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்ப அதெல்லாம் தப்பிக்கணும். நாங்க தாராளமா இதை பத்தி நான் சொல்றேன். மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இருக்க வேண்டிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல இடையூறுகளை இன்னல்களை தாண்டித்தான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள், கிரகங்களுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய பாதகம், கிரகங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அதாவது தசநாதன் தசா புத்தின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் போது தசாநாதன் சூரிய தசை நடக்கும் போது புத்தி வந்து ராகு மகாதசையோ கேது மகாதசையோ சனி மகாதசையோ இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகங்களுடைய சாதகம், அதாவது கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற தன் என்ன பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போதுதான் நம்ம போய் சாமியை போய் வேண்டுவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச சாமி. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள்ல ஏகப்பட்ட சாமிகள் இருந்திருந்தா கூட குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோயிலோ முருகன் கோவிலோ அம்மன் கோயிலையோ முறையான வழிபாடுகள் ஒரு 11 வாரம் இல்ல 48 நாட்கள் அந்த கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு,
எதிரிகள் விடக்கூடிய ஏவல் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலதான் அந்த ஏவலே பலிக்கும். உடனே சின்ன வயசுலயே பலிக்காது. ஒரு 30 வயசு தாண்டி 50 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஏவலே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கூட இந்த மாதிரியான கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் முறையா போனீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு அற்புதமா வாழலாம். ஜோதிடம் என்பது ஒரு திடகாத்திரியம். அந்த திடமா சொல்றோம் பாருங்க, நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசநாதன்ட்ட இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னவன அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளையோ நீங்க கரெக்டா முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறை கூட வராது. உண்ண உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சம் வராது. ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பின்தாங்கியே இருக்கிறான், முன்னுக்கு வராம இருக்கான்னா இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் தான். அப்ப கிரகங்களை நம்ம மதிச்சு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை காலையில சூரியனை ஒரு 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் 5:45க்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் தெரியும், அந்த சந்திரனை பார்க்கணும். அதே போல பௌர்ணமி எப்ப பௌர்ணமி ஆரம்பிக்கோ அந்த இரவு ஏதாவது ஒரு கோயில் இருந்து பௌர்ணமியை பார்த்தாலோ உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம செய்யக்கூடியது இயற்கையை வழிபடணும். இயற்கையே நம்ம அண்ணன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 10 விரல் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, a man has the best friend has his 10 fingers only. இந்த 10 விரல்களும் நம்ம நண்பர்கள். ஏன்னா இந்த விரல் பேர் புதன், இது சூரியன், இது சனி, இது குரு, இது சுக்கிரன், இது சந்திரன், இது செவ்வாய். அப்ப இந்த 10 பேர்களுமே நம்மளுடைய உள்ள அடக்கி இருக்கு. சூரியன் கேட்கும் போது நம்ம அப்பா, சந்திரன் சொல்லக்கூடியது நம்ம அம்மா, நம்மளுடைய மாமியார். சூரியன்னா மாமனாரையும் குறிக்கும், செவ்வாய்னா அண்ணே அங்காளி பங்காளி அக்கா தங்கச்சி, சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்க வீட்டுக்கு பிளம்பரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டியவர் தான் சனீஸ்வர பகவான். குரு பகவான் உங்க குழந்தை, உங்களுடைய ஆசிரியர். சுக்கிரன் உங்களுடைய காதலி, உங்களுடைய மனைவி, இந்த மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கும். இவங்களை எல்லாத்தையும் முறையா வழிபட்டுக்கிட்டு கிரகத்துக்கு உண்டான சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை பிரகாசம் தான் ஐயா, எந்த குறையும் வராது. 35 வயசுக்கு மேலத்தான் மிதுன ராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கோடீஸ்வர யோகமே உண்டு. 35 வயசுல இருந்து ஒரு 45-50 வயசு வரைக்கும். ஏன்னா முன்னோர் சொத்துகள் உங்களுக்கு வரும். இப்படி முன்னோர் சொத்துகள் வரும்போது அந்த சொத்தை வச்சுதான் நீங்க பெரிய ஆளா வர முடியும். உழைச்சுக்கிட்டே இருந்தா மிஞ்சி போனா ஒரு 30K 50K தான் சம்பளம் வாங்க முடியும். இந்த மாதிரியான தொழில் முடக்கத்துக்கும் இந்த கிரகங்களுடைய தருணம் தான் காரணம். அப்ப கிரக பீடைகள் உங்க ஜாதகத்துல இருக்கு. அப்ப அதுக்கு முன்னோர் வழிபாடு, உங்க குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நீங்க முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்கார ஆண்கள் பெண்கள் 35 வயதுக்கு மேல ராஜ யோக ஜாதகத்துக்கு உண்டான தருணம் 100க்கு 100 அமையும். அந்த 35 வயசுக்குள்ளேயே இல்லறம் நல்லறமா அமையுமான்னு கேட்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ரொம்ப நன்றிங்க ஐயா. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நான் வரக்கூடிய அடுத்த மாசம் 13ஆம் தேதி மலேசியா வரேன். ஒரு 11 நாள் அங்க வரேன். உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைகளா, இன்னல் இடையூறுகளா, உடல் நல குறைவா, மனசோர்வா, பணசோர்வா, ஏதாவது ஒரு ஏவல்னால இன்னல்கள் துன்பங்கள் பண்ணிருக்காங்களா, அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும். சின்ன வழிபாட்டுனால முடியும். சென்னையில என்ன மீட் பண்ணணும்னா சென்னை தாம்பரம், அதாவது KGF கருப்புசாமின்னு கேட்டு கூகுள் மேப்ல டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். போன் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.